Samsung S24 சீரிஸ்ல S24 மற்றும் S24 Plus உடைய அன்பாக்சிங் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட்போன் இப்போ என்கிட்ட இருக்கு. சைடு பை சைடு இதுல என்னதான் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாச்சும் புதுசா இருக்கா அதையுமே பார்த்துருவோம் வாங்க. அண்ட் ஸ்பெஷலி இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியது. அன்பாக்சிங்க பொறுத்த வரைக்கும் முதல்ல பாக்ஸ்ல போன் கொடுத்துருக்காங்க. உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான சிம் செட் டூலா இருக்கட்டும், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், மற்றபடி புக் இதெல்லாம் இருக்கு நம்ம படிக்காது. அண்ட் ஒரு டைப் சி டு டைப் சிக்கான கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தபடியா நேரா மொபைல பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. ஸோ ரெண்டுமே மேட் ஃபினிஷிங் மாதிரி தான் இருக்கு. இதோட கலரும் ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் அந்த அளவுக்கு படுற மாதிரி தெரியலீங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஒரு செம சூப்பரான ஒரு டிஸ்பிளேவா இருக்கு. ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S24 Plus வந்து உங்களுக்கு Quad HD Plus 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதே S24 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Full HD Plus ரெசல்யூஷன் நமக்கு 6.2 இன்ச்க்கான டிஸ்பிளே. அண்ட் மற்றபடி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கு. அண்ட் டிபிக்கல் பிரைட்னஸும் அதிகமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நாங்கள் உள்ள பார்க்கும் போதும் சரி அவுட்டோர்ல பார்க்கும் போதும் சரி பிரைட்னஸ் அதிகமாகவே இருக்கு. ஆனால் இந்த பெசல்ஸை கொஞ்சம் பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு பெசல்ஸ் இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாவே ஒரு டிஸ்பிளே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிளாட்டான டிஸ்பிளே தான் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு. ஸோ கார்னிங் உள்ள கிளாஸ் விக்டஸ் 2 தான் இதுலயுமே இருக்கு. அண்ட் முதல் முறையாக நம்ம சேனல்ல ரெண்டு போனை ஒரே டைம்ல தூக்கி போட்டலாமா? இந்த ஹைட் இல்ல இந்த ஹைட் இவ்வளோ ஹைட் வைக்குமா? இப்போ கேமரா கிட்ட வச்சு தூக்கி போட போறோம். 1 2 3. ஓ ரெண்டு ஃபோனும் ஒரே டைமில் தூக்கி போட்டோம். ஒன்றும் ஆகலை. நோ இஷ்யூஸ். ஓகே, பின் பக்கமாகவும் அதே ப்ரொடெக்ஷன் தான். ஸோ இதையுமே தூக்கி போட்டுடலாம். 3 2. நல்ல ஒரு ஷாட். ஸோ இந்த S24 சீரீஸில் அவங்க ரொம்ப ஹைலைட் பண்ண விஷயம் அந்த Galaxy AI தான். அந்த Galaxy AI இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குங்க. அதில் எனக்கு பர்சனலி பிடிச்ச அந்த சர்க்கிள் டு சர்ச், நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலுமே உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் சர்க்கிள் பண்ணி அழகாக வந்து அந்த சர்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது பல இடங்களில் ஒர்க்கும் ஆகுது. அது நல்லாவுமே இருக்குது இந்த ரெண்டு ஃபோன்லையுமே. அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் வந்து நீங்கள் கால் பேசும்போது வேறு மொழியில் பேசுகிறவங்க கூட நீங்கள் ஒரே டைமில் அப்படியே அவங்க பேசுகிறதும் நம்ம பேசுறதும் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசிக்க முடியும். அந்த AI ஃபீச்சரும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா இன்னும் தமிழ் வரல. சீக்கிரமா வந்துடுச்சுன்னா மற்றபடி இந்த ஃபோட்டோ அசிஸ்ட் மூலியமாக ஏஐல பல விதமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்ய முடியும். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நவுத்தி வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை நவுத்தி வச்சுக்கலாம். இல்லை எடுத்த ஃபோட்டோவே கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதை நீங்கள் திருப்பி டில்ட் பண்ணி கரெக்டான ஒரு ஃப்ரேமில் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ணும் அந்த இமேஜ் அப்படின்னாலுமே அதுவுமே இதில் வந்து பாசிபிள். இல்லை எடுத்த இமேஜஸில் ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் அதையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த S24 அல்ட்ராவில், அதாவது இருக்கிறதுலே டாப் மாடலில் வந்த அந்த ஏஐ என்னென்னலாம் அங்கே பண்ண முடியுமோ அது எல்லாமே தான் இங்கேயுமே இருக்குது. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேட் அசிஸ்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே விஷயம் இங்கேயே இருக்குது. நம்ம வந்து ஜென்ரலாக டைப் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொஃபஷனலாகவும் இந்த மாதிரிலாம் வந்து டைப் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் டைப் பண்ணதை ப்ரொஃபஷனலாக மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். சோஷியல் மீடியாவுக்கு தேவைன்ற மாதிரி அந்த சோஷியலுக்கு வந்து உங்களுக்கு ஹேஷ்டேக் போடணுனாலும் வந்து போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் சட்டிலாக பொலைட்டாக பேசணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆடியோலேருந்து டிரான்ஸ்கிரைப் வந்து பண்ணுறது, அதை வந்து நீங்கள் லாங்குவேஜ் வேறு லாங்குவேஜ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீச்சராக இருக்கட்டும். இல்லை நீங்கள் நோட்ஸில் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறீங்க, அது வந்து கசகசன்னு இருக்கு, அதை வந்து சம்மரி பண்ணணும்னா அதை சம்மரைஸும் வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வச்சு ஹெட்டிங்லாம் வச்சு இந்த மாதிரி வரணும்னாலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சருமே பாகுபாடு இல்லாமல் அந்த S24 சீரிஸ் மொத்தமாக கொடுத்தது நல்ல விஷயம். இல்லை நம்ம போரிங்கான ஒரு வால்பேப்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜென்ரேட்டிவ் வால்பேப்பரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கமெண்ட்டுக்கு ஏற்ப நீங்களே உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பரை இந்த ஃபோன் மூலம் இந்த ஏஐ மூலியமாக வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து வச்சுக்க முடியுது. இல்லை நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய கிளைமேட் எப்படி இருக்கு, மழை வருதா, ஸோ இந்த மாதிரி வந்து வால்பேப்பர் நம்மளுடைய ஃபோட்டோ வச்சு மாற்றணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதையும் வந்து வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே ஒர்க் ஆகுது. சரியா? இப்போ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கேமரா தான். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக 50 மேப்ஸுக்கான பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 10 மேப்ஸுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கு. அண்ட் 12 மேப்ஸுக்கான அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. 12 மேப்ஸுக்கான செல்ஃபி கேமரா இருக்குங்க. இதில் ப்ரோ விஷுவல் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இருக்கு. இதனால உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது நல்லா வந்ததோ இல்லையோ, பேர் மட்டும் சூப்பராக இருக்கு. சரி, நாங்கள் எடுத்த சாம்பிள் இமேஜையும் வந்து பாருங்க. முதல்ல S24 Plus உடைய கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க. இப்போ எனக்கு பின்னாடி தான் வந்து சன் இருக்கு. பட் அந்த மாதிரி டைம்ல கூட உங்களுக்கு இமேஜ் உடைய ப்ராசஸிங் நல்லாவே இருக்கு.
ஸ்பெஷலி போர்ட்ரேட் ஷாட், அதுவும் 3xல எடுத்த ஷாட்டே வந்து பார்த்தீங்கன்னா லைட் பின்னாடி இருக்கிற பட்சத்துலையும் நல்லாவே ப்ராசஸ் ஆயிருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. ஸோ மல்டிபிள் பிளேசஸில் நாங்கள் எடுத்த போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன்ல இருந்து எல்லா விதமான விஷயங்களும் வித் டீடைல்ஸோட நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் இந்த பிளான்டோடைய ஷாட் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட கலர் எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவா வந்து தெரியுதுங்க. இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அண்ட் S24 உடைய ஃபோட்டோவை பார்த்தாலுமே சர்ப்ரைசிங்லி நல்லா தான் வந்து வந்திருக்கு. ஆனால் S24 ப்ளஸ் அளவுக்கு இல்லாட்டியுமே இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் வருதா? ஒரு சில டைம்ல இந்த ஷாட்ல மட்டும் எனக்கு ஸ்கின் டோன் கொஞ்சமா கம்மியா இருந்த மாதிரி தெரியுது. பட் ஓவராலா கேமரா எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இமேஜ் உடைய ப்ராசஸிங் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருந்திருக்கு. நீங்க S24ல பார்த்தாலுமே சரி, S24 ப்ளஸ்ல பார்த்தாலுமே சரி, இமேஜ் உடைய குவாலிட்டி ஓரளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு அதை கீப் அப் பண்ணி எடுத்துட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே. ஸோ நீங்க பார்க்கறது 4K 30 FPS ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 8Kலையுமே வந்து சப்போர்ட் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 4K 30ல எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. ஜஸ்ட் நான் வாக் பண்றேன். இப்போ சன் இங்க இருக்கு. இப்போ நேராக ஃபேஸுக்கு விழும்போது இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அண்ட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? ஃபோக்கஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே. ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ சன் நேராக மூஞ்சிக்கு வருது. ஷேடோவில் போகிறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS வரைக்கும் வீடியோ சப்போர்ட் இருக்குது. நான் 4K 30 FPSல எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் Exynos 2400 சொல்லக்கூடிய ப்ராசஸரை வந்து இப்போ இந்த ரெண்டு ஃபோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமாக நாங்கள் எங்கள் Exynos கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெயினுக்கு ஒன்றும் ஆகலையே. உங்கள் மனக்குமுறல் எனக்கு புரியுது. பட் இந்த பர்டிகுலர் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.6 மில்லியன் அப்படின்ற ஸ்கோர் ரெண்டு ஃபோன்லையுமே வந்து வருதுங்க. சரி, நாங்கள் Antutu ரன் பண்ணி பார்த்தோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CPU த்ராட்லிங்கும் வந்து பாருங்கள், 3D பெஞ்ச் மார்க்லையும் வந்து பாருங்கள், ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபோன் வந்ததுனால அதெல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரே டைமில் எல்லாத்தையுமே எங்கே பண்ணுறது, அதனால் இப்போ அதை முடிச்சுட்டு இதை டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோனில் எதோட ரிவ்யூ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் அதிகமான நபர்கள் எதை கேட்குறீங்களோ அதோட ரிவ்யூவை நாங்கள் சீக்கிரமாக வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த ப்ராசஸருடைய ஸ்கோர் எதற்கு ஈக்குவலாக இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது Snapdragon 8 Gen 2 இருக்கு இல்லைங்களா, அதற்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஸ்கோர் வந்திருக்குங்க Antutuல. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளஸில் 4900 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. S24ல வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. இது வந்து போன வருஷத்தோட இது ஒரு 100 mAh அதிகமாக இருக்குது, இங்கே 100 mAh கம்மியாக இருக்குது. மற்றபடி 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ப்ளஸ்லையுமே, 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நமக்கு S24ல வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த One UI, அதுவும் இது அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 14 வருது. எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ஒரு சில ஆப்ஸ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ரெஸ்பான்சிவாக வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபோனுக்குமே 7 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் வந்து தருவோம்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் இந்த ரெண்டு ஃபோனோட வெயிட் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ஹேண்ட் ஃபீலாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டுமே நல்லா இருக்குது. ஸ்பெஷலி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்வாக இருக்கிறதுனால, அல்ட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இது ரெண்டுமே கர்வாக இருக்கிறதுனால கையில் பிடிக்கும் போது, இங்கே வைக்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹார்டான ஒரு ஃபீலிங் வந்து கிடையாது. வெயிட் இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 180 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இந்த ஃபோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷீல்டு கேஸ்ன்ற ஒரு கேஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்மார்ட் வியூ வாலெட் கேஸ் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டிஸ்பிளே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே இந்த டிஸ்பிளே மட்டும் ஆக்டிவ்ல இருக்கும். அதில் டைம் பார்க்கறது, நோட்டிஃபிகேஷன்ஸ், கால் வர்றது யார் என்னன்றதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து இந்த க்ளோஸ் ஃபிளிப் இந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கேஸில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா? ஸோ இந்த மொபைலுடைய ப்ரைஸிங் என்ன அப்படின்னா S24 உங்களுக்கு 80,000 வந்து இருக்குது. அண்ட் S24 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க.